தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்தை சென்சார் போர்டின் மறு ஆய்வு குழு நாளை பார்க்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜா. செந்தில், விவரங்கள். பலவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நடித்திருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் இதுவரை கிடைக்கவில்லை. அந்த திரைப்படம் கடந்த ஜனவரி 9ஆம் தேதி வெளியாக வேண்டியது. ஆனால் அந்த படத்தை பார்த்து தணிக்கை குழு உறுப்பினர்களில் ஒருவர் படத்தில் இருக்கக்கூடிய காட்சிக்கு ஆட்சேபனை தெரிவித்ததன் காரணமாக அந்த படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்புவதாக இறுதி நேரத்தில் தணிக்கை வாரியம் சார்பில் கூறியிருந்தார்கள். ஆனால் இறுதி நேரத்தில் தெரிவிக்கப்பட்டதன் காரணமாக படக்குழு நீதிமன்றத்தை நாடியது. ஆனால் நீதிமன்றத்தில் இறுதியாக மறு ஆய்வு குழுவுக்கு போறதாக அவர்கள் முடிவெடுத்தார்கள் படக்குழுவினர். இதைத் தொடர்ந்து மறு ஆய்வுக்குழு எப்போது படத்தை பார்ப்பார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் கேள்வியும் இருந்து வந்தது. படக்குழுவினரும் கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு முன்பாகவே அந்த மறு ஆய்வு குழுவுக்கு விண்ணப்பித்திருந்தனர். இந்த நிலையில் கடந்த திங்கட்கிழமை படத்தை பார்ப்பார்கள் மறு ஆய்வு குழுவினர் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அப்போதும் இறுதி நேரத்தில் அது ரத்து செய்யப்பட்டது. இந்த நிலையில்தான் நாளை படக்குழுவினருக்கு அழைப்பு விடுக்கப்படும் என்று கூறப்படுகிறது. நாளை அந்த மறு ஆய்வு குழுவினர் ஜனநாயகன் திரைப்படத்தை பார்க்க இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இதன் காரணமாக ஓரிரு நாட்களில் அந்த படத்திற்கு ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் கிடைக்குமா கிடைக்காதா என்ற அந்த இறுதி வடிவம் கிடைக்கும். பாலவி, விவரங்களுக்கு நன்றி செந்தில்.